இங்க ஈஸ்வரி வில்லத்தனமா ஒரு பிளான் பண்ணி சொல்லப்போனா பாக்கியாவோட அனுமதியே இல்லாம இங்க இனியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களோட சொந்தக்காரங்களை வர வச்சு பொண்ணு பார்க்க வச்சிடறாங்க. ஆனா அவங்களுமே இந்த பக்கம் இனியாவை பார்த்துட்டு இனியாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்க பாட்டி போட்டோ மொபைல் அனுப்பியிருந்தாங்க, அந்த போட்டோவை விட நீ ரொம்பவே அழகா இருக்கமா நேர்ல அப்படின்ற மாதிரி இங்க இனியாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க இனியாக்குமே அந்த விஷயத்த சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா தான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே இனிமேல் ஆகாஷை நான் மீட் பண்ண மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியை பார்த்து பாக்கியவுமே இங்க பாருங்க இது சரி வராது, தயவு செஞ்சு அவங்கள கிளம்ப சொல்லுங்க, இனிமேல் இனியாக்கு இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இங்க பாரு பாக்கியா, உன் இஷ்டத்துக்குலாம் எல்லாம் செய்ய முடியாது, என் பேத்திக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ ஒழுங்கு அமைதியாரு, அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவோட வாயை அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இனியாவை பொண்ணு பக்கம் வந்திருக்கவங்க கிட்ட போயிட்டு இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியுமே இங்க பாருங்க, உங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, எங்களுக்கும் மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம், கல்யாணத்தை அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்ன இது இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதுவும் யாரையுமே கன்சல்ட் பண்ணாம இவங்க இனியாவோட நிச்சயம் வரைக்கும் போயிட்டாங்கன்னு சொல்லி இங்க ஜெனி, செலியன், இன்னொரு பக்கம் அமிர்தா, எழில் இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட இந்த பக்கம் ஈஸ்வரியை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பாக்கியாவும் இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க யார் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க ஈஸ்வரி கிட்ட பயங்கரமா பாக்கியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியா இருந்துகிட்டு என்னத்த இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, இனியாதான் என்கிட்ட சொல்லிட்டல இனிமேல் ஆகாஷ் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுக்குமே போக மாட்டான்னு சொல்லியிருக்கா, நீங்க எதுக்காக அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரம் ஈஸ்வரியுமே ரொம்ப சென்டிமெண்டா பேசுற மாதிரி இங்க பாரு பாக்கியா, என் பேத்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க கூடாதா, ஏன் எனக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா அதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே இங்க பாருங்க, உங்களுக்கு உரிமை எல்லாம் இருக்கு, ஆனா இப்போ அவ படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே என்ன பாக்கியா எங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க, அவங்க நினைச்ச மாதிரி இந்த விஷயத்துல அவங்க இனியாக்க கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு நாங்க என்ன இப்பவே கல்யாணம் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நிச்சயம் மட்டும் தான் பண்ண போறோம், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு அவ படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே ஓ அப்பனா 1 இயர் கழிச்சு அந்த பையனை பிடிக்காம போயிடுச்சுன்னா, அந்த பையன் சப்போஸ் தப்பானவன் தெரிஞ்சிருச்சுன்னா இனி அவரோட கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அவங்களையுமே பாக்கியாவை பார்த்து எங்க பாரு பாக்கியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், அவனை பார்த்தாலே ரொம்ப தெளிவா தெரியுது, அவன் எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பான், அவன் நல்ல வேலையில இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வந்து பாரம்பரியமான குடும்பம், அவங்க இந்த மாதிரி கௌரவமான குடும்பத்துல கல்யாணம் பண்ணாதான் நம்மளோட கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க அவங்க கௌரவம் அந்தஸ்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்களோட பொண்ணு வாழ்க்கை கிடையாது, இது என் பொண்ணு வாழ்க்கை, என் பொண்ணோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு உரிமை இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன், ஒழுங்கா இந்த மாதிரி நாளைக்கு நிச்சயம் பண்ண வர்றவங்கள வர வேணான்னு சொல்லிடுங்க, அப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா மிரட்டுறாங்க. ஆனா இப்படி பாக்கியா ஈஸ்வரியை மிரட்டுறதை பார்த்த கோபியுமே இங்க பாரு பாக்கியா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, எனக்கும் அவன் பொண்ணு தான், என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு நீ ஒழுங்கா உட்காரு, நீ பண்ண வரைக்கும் போதும், சொல்லப்போனா நீ இவ்வளவு இடம் கொடுத்துதான் இவளுக்கு எடுத்து வச்சிருக்க, இவ ஒழுங்கா படிச்சுட்டு இருந்தா படிக்க விட்டுருப்பேன், ஆனா இவ பண்ண விஷயங்களால தான் இவளோட படிப்பும் கெட்டு போக போகுது, அது மட்டும் இல்லாம கல்யாணத்தையும் ரொம்ப சீக்கிரமா வைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எங்க கோபி ரொம்பவே அவசரப்பட்டு நிச்சயம் முடிஞ்சவனே கல்யாணம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எழிலுக்கும் இன்னொரு பக்கம் செலியனுக்கும் அப்பா நீங்க கோவத்துல தப்பான முடிவு எடுக்கிறீங்கப்பா, இனியாக்கு இன்னும் அந்த கல்யாண ஏஜ் கூட வரல, நீங்க அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கோபியும் செலியனை பார்த்து இங்க பாரு செலியன், சொல்லப்போனா உங்க அம்மாக்கு கூட 18 வயசுக்கு கீழே தான் இருந்துச்சு, அப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணலையா, இப்ப இவளுக்கு தான் 18 வயசு ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தேவை நம்ம குடும்ப கௌரவம் போகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி கௌரவத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க இனியாவுமே இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் எல்லார்கிட்டையும் எவ்வளவு ரெக்வஸ்டா நான் பேசியிருக்கேன், இதுக்கு மேல நான் என்னோட பழைய வழிக்கு நான் போக மாட்டேன், நான் எப்பவும் போல நல்ல பிள்ளையா இருப்பேன், என்னை படிக்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மறுபடியும் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா, கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு அம்மா சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி இனியாவும் இங்க பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இனியாவை பார்த்த ஈஸ்வரியுமே ஏய் என்ன பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா ரூம்ல போய் படுத்து தூங்குற வழியை பாரு, ஏன்னா நாளைக்கு காலையில முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி விட்டுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து இனியாக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவங்களும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவும் வேற வழி இல்லாம இவங்க கிட்ட மல்லு கட்ட முடியாம கிச்சன்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க போன எழிலுமே இங்க பாருமா, நீ இந்த மாதிரி வருத்தப்படுற அளவுக்குலாம் இனியாவோட நிச்சயதார்த்தத்தை நான் நடக்க விட மாட்டேன், கண்டிப்பா
நான் சண்டை போட்டாது நிறுத்திடுவேன், நீ அமைதியா விடு, நாளைக்கு நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே இல்லடா, நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது கூட பிரச்சனை இல்லடா, இவங்க சம்பந்தமே இல்லாம இனியோட மனசு ரொம்பவே நோகடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ சின்ன பொண்ணுடா, இப்ப சொல்லப்போனா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வயசே வரலடா, என்னதான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க, அதே மாதிரி என் பொண்ணுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளை நல்லா படிக்க வச்சேன், ஆனா அவ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டா, பட் இருந்தாலும் இப்ப அவ திருந்திட்டாடா, ஆனா அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், இவங்க அதை ஏத்துக்காம மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பாட்டியோட எண்ணங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்குடா. என்ன அவங்க என்ன ஒரு பணக்கார வீட்டுல கொத்தடிமையா வேலை செய்ய வச்ச மாதிரி இனியாவையும் ஒரு பணக்கார வீட்டுக்கு கட்டி கொடுத்து அவளையும் அங்க கொத்தடிமையா வேலை செய்ய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நடக்க விட்டுறக்கூடாதுடா, என் உயிரே போனாலும் சரி, நாளைக்கு எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் எழிலும் இங்க பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இனியாவுமே ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா ஆகாஷை நினைச்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ், நான் தப்பு பண்ணிட்டான்டா, சொல்லப்போனா உன் கூட சேர்ந்து நான் வெளியில ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கணும், இவங்களெல்லாம் மதிச்சிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னை என் குடும்பம் யாருமே புரிஞ்சுக்கலையாடா, நான் இவ்வளவு பேசியுமே இவ்வளவு நம்பிக்கையா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி என்னோட உயிருக்கு மேலான ஒன்றை நான் விட்டு கொடுக்குறேன், ஆனா அதெல்லாம் யாரும் கண்டுக்காம மறுபடியும் என்ன நம்பாம எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா இதை நான் ஏத்துக்க மாட்டேன். இனிமேல் என் வீட்டில் இருக்கிற என்னை எதிர்க்கிற எல்லாருமே என்னோட எதிரி தான். என் லைஃப்க்கு எதிராக யாரையும் இனிமேல் நிற்க விட மாட்டேன். நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து கண்டிப்பா ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவா ஆகாஷ் அப்படின்ற மாதிரி இனியா தனக்குள்ளே சபதம் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என் சபதம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை நான் வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நாளைக்கு என் நிச்சயதார்த்தத்தை நானே நிறுத்துறேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவோட முதல் கட்டமா இந்த பக்கம் நைட்டே 100க்கு கால் பண்ணி, அதாவது போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்க போற விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுமே லேடிஸ் கான்ஸ்டபிளுக்கு கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்லப்போனா இனியாவுமே அவங்க கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, என்னை கட்டாயப்படுத்தி எங்க அப்பாவும் எங்க பாட்டியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க, எங்க அம்மா எனக்கு உறுதுணையா நின்று அந்த விஷயத்தை தடுக்க ட்ரை பண்றாங்க, பட் நான் அவங்கள தடுக்க விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது ஆப்போசிட்ல இருந்து கேட்டுட்டு இருக்க அந்த போலீஸ்மே அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதமா, நாளைக்கு எத்தனை மணிக்கு அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு வராங்கன்னு சொல்லுங்க, அதே டைமுக்கு நாங்க வந்துடுறோம், அங்க வந்து கையும் கிளவுமா உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு நாங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவா வாங்கி அட்ரஸ் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இனியாவும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகி அவங்களுமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல ஈஸ்வரி, கோபி எல்லாருமே எழுந்துச்சு இங்கே இனியாவோட நிச்சயதார்த்தத்துக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமிர்தாவையும் ஜெனியையும் கூப்பிட்டு நீங்கள் முதல்ல போய் இனியாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக இவங்க 2 பேரும் மேலே போகும்போது இனியா பக்காவாக ரெடியாகி உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜெனிக்கும் இன்னொரு பக்கம் அமிர்தாக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்ன இனியா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, எதுக்காக ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இனியாவும் எதுவுமே பேசாமல் அவங்க 2 பேரையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு யோசிக்காம கீழே இறங்கி வராங்க. அப்ப கரெக்டா இதை பார்த்தா ஈஸ்வரியுமே பரவாயில்ல ரெடியா இருக்கிறதெல்லாம் ஓகே தான், சரி நீ மேலே போய் வெயிட் பண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இனியாவை மேலே அனுப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபிக்கு இங்க இனியாவை பார்க்க லைட்டா டவுட்டா இருக்கு. இனியாவோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னோட முக பாவனைகள் சரியில்லை, அவர் ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்கிறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி கோபி லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இங்கே ஈஸ்வரியுமே பாத்தியா, நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது இனியாக்கே பிடிச்சு போச்சு, இதுக்கு மேல பாரு அவளும் கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வரவேற்று உள்ள உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் இனியாவையும் கீழே கூப்பிடுறாங்க. ஆனால் இனியா கீழே வர்றதுக்கு முன்னாடி, சார் இப்போ தான் சார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க எல்லாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் கொடுத்துட்டு டேரெக்டாக அவங்களுமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இனியா வர்றதை பார்த்த எழிலுமே ரொம்பவுமே கோபத்தோட எப்படியாவது இந்த விஷயத்தை நிறுத்தணும், இதுக்கு ஒரே வழி நம்ம தான் இறங்கி சண்டை போட்டாகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட இங்க சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இனியாவுமே இங்கே வந்து யாருக்கிட்டையும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காம அப்படியே மாப்பிளைக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியுமே இந்த சம்பந்த ரிலேட்டடான விஷயங்களை பேச ஆரம்பிச்சுட்டு கல்யாணம் அடுத்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயிலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போலீஸுமே வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. போலீஸ் வரதை பார்த்து கோபியுமே லைட்டா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் உள்ள வந்து அந்த லேடி போலீஸுமே இந்த பக்கம் டேரக்டா பாக்கியாட்ட வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கு இங்க நிச்சயதார்த்தம் நடக்குதுல்ல, அந்த பொண்ணோட அம்மா யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியவுமே நான் தாங்க அந்த பொண்ணோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ நகருமா, இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணோட பாட்டி எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கரெக்டா ஆப்போசிட்ல கோபி ஈஸ்வரி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இனியா இருந்துக்கிட்டு இவங்க தான் எங்க பாட்டி, இவர் தான் எங்க டாடி அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் கை காட்டுறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரங்களும் எதை பத்தியும் யோசிக்காம டைரக்டா கோபி கையிலையும் ஈஸ்வரி கையிலையும் விளங்க மாட்டுறதுக்காக போறாங்க. ஆனா கோபியுமே சார் இருங்க மேடம், எதுக்காக என் கையில விளங்க மாட்ட வரீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன தப்பு பண்ணீங்களா, 21 வயசு ஆகாத ஒரு பொண்ணுக்கு 18 வயசுல நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க, இதை விட ஒரு பெரிய தப்பு வேணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சொல்ல போனா இது கேட்டவொன்னு இந்த பக்கம் கோபிக்கு தூக்கி வாரி போடுது. ஆமல்ல
சொல்லப்போனால் 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும், நம்ம அவசரப்பட்டு இனியா பண்ண தப்புக்காக இப்போ நம்ம 18 வயசுல கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, எங்க பாருங்க, எங்க பொண்ணுக்கு நாங்கள் எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணுவோம், அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு, நீங்க எதுக்காக தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துக்குள்ள உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்க கிட்ட ஈஸ்வரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியை பார்த்த போலீஸ்மே, என்னமா இது, அந்த காலத்துல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த காலத்துல இத்தனை வயசுல தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணணும், உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இந்த பக்கம் ஈஸ்வரிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கோபியுமே, எங்க பாருங்க மேடம், இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறது, நாங்க இப்ப கல்யாணம் பண்ணல, நிச்சயம் மட்டும் தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டருமே, உங்க இஷ்டத்துக்குலாம் நிச்சயம் பண்ண முடியாது சார், இங்க பாருங்க, அதுக்கு அந்த பொண்ணோட விருப்பம் வேணும், பொண்ணோட விருப்பம் இருந்தா தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, எங்க பொண்ணுக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் எல்லாமே அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இனியா இருந்துச்சு, எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு விருப்பம் இல்லாம தான் எங்க பாட்டியும் எங்க அப்பாவும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க. இது கேட்ட இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அதே நேரம் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க கிட்டையும், ஏமா இதை நீ எங்க கிட்டே சொல்லியிருந்தா நாங்களே இந்த விஷயத்தை நிறுத்திருப்போம்ல, ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் கரெக்டா எழில் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாருங்க, உங்ககிட்ட நாங்க டைரக்டா சொல்லியிருப்போம், ஆனா உங்ககிட்ட சொன்னாலும் உங்களை ஏத்துக்க விடாத மாதிரி எங்க பாட்டி உங்க மண்டையை கழுவிடுவாங்க, அதுக்காக தான் இனியா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா இனியாக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல சம்பந்தமே வச்சுக்க கூடாது, நம்ம கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபத்தோட கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. என்ன இனியா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், உன் லைஃப்ல ஒரு நல்லது பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம், ஆனா எங்களை மதிக்காம இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியாவுமே, என் லைஃப்ல என்ன முடிவு எடுக்கணுங்கிறது நான் தான் எடுக்கணும், நீங்க எடுக்கக்கூடாது, எனக்கு யாரை பிடிச்சிருக்கு யாரை பிடிக்கலங்கிறத நீங்க வேணா டிசைட் பண்ணலாம், ஆனா யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இனியா மாசா டயலாக் பேசிட்டு யாரோட முகத்தையும் கூட எட்டி பார்க்காம தன்னோட ரூமுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாக்கியவுமே, இனியாவோட மனசுல இவ்வளவு தைரியமான முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த விஷயத்துல எதுவுமே பேசாம ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க.